எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய நெருங்கிய நண்பருடைய ஜாதகம் எனக்கு கிடைச்சிது. அவருடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடப்படி அவருடைய ஜாதக கட்டம் ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த ஜாதகத்தில் கோள்கள் அங்கங்கன்னு இருக்குது. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படுற சுகஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம், கல்வி, தாயார், இதை பற்றி சொல்கிற இடம். அந்த இடத்து அதிபதி இவங்க 2 பேரும் கெட்டு போனாலும் அந்த வீட்டின் வழியாக ஒரு ஜாதகருக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கும். அதற்கு உதாரணமான ஒரு ஜாதகம் தான் இது. இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா லக்னமாக வந்திருக்கிறது மிதுன லக்னம், ராசி சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம். லக்னத்துக்கு 4ஆம் இடமான கன்னியில் ராகு அமர்ந்திருக்காரு. ராகு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு எடுப்பார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது கல்வி ஸ்தானம், படிப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம். 4ஆம் வீட்டின் அதிபதியான புதனும் லக்னாதிபதியான புதனும் நீச்சமாயிருக்காரு மீனத்தில். அவர் அங்கே சனியோட செவ்வாயோட எல்லாரோடையும் சேர்ந்து போயிருக்கார். கல்விக்கு காரகமான புதன் பலமிழந்திருந்தால் அவங்களுக்கு படிப்பு சரியாக வராது. 4ஆம் இடமான கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானமான அந்த 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் அமர்ந்தாலும் அவங்களுக்கு படிப்பு தடைப்படும், இல்லை படிப்பில் இன்ட்ரெஸ்டே வராது. படிக்க அனுப்பினா அவர் ஒரு பக்கம் கோலி குண்டு ஆடிக்கிட்டு இருப்பார். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பை குறிக்கக்கூடிய இடமான 4ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்காரு. அந்த வீட்டின் அதிபதி புதன் நீச்சமாகி செவ்வாய் சனி போன்ற பாவர்களோட தொடர்பில் மிக நெருங்கி இருக்கார். நம்ம ஊரில் இருக்க ஜோசியர்லாம் இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகக்காரர் 5ஆம் கிளாஸ் கூட தாண்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை பொட்டுன்னு மூடி வச்சுட்டு, நான் தான் கடவுள், நான் சொல்கிறத நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பலன் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 4ஆம் இடத்து அதிபதியான புதன் நீச்சமாயிருக்காரு. நீச்சம் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் அடைந்த அது நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. புதனுக்கு நீச்சபங்கம் கிடைச்சிருக்கு. புதன் நீச்சமாகி அதுக்கப்புறம் தான் பங்கம் ஆகிறாரு. முதலில் பலவீனம், அதுக்கப்புறம் தான் அவருக்கு பலம் கிடைக்குது. 4ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு புதனும் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கூட இருந்து பார்த்த வரைக்கும், இந்த ஜாதகக்காரர் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு ஜாதகக்காரர். இது பாருங்கள், பாசிபிளே இல்லை. 4ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு, புதன் நீச்சமாகி அதுக்கப்புறம் தான் நீச்சபங்கம் அவருக்கு கிடைக்குது. ஆனால் பள்ளியிலையும் கல்லூரியிலையும் முதல் மதிப்பெண் எடுத்து நல்லா படிக்கக்கூடிய மிக சிறந்த அறிவு புத்திசாலித்தனம் உள்ள ஒரு மாணவர் இவர். இவருக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதுன்னா கணக்கு. புதன் ரொம்ப பலவீனமாயிருக்கார், ஆனால் இவருக்கு கணிதம் தான் இவருக்கு பிடித்த ஒரு பாடம். அது எப்படி? ஒரு கிரகம் நீச்சமாகி போயிட்டாலே அந்த கிரகத்தோட ஆதிபத்தியமும் காரகத்துவமும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஜாதகக்காரருக்கு கல்வியும் கிடச்சிருக்கு, அதுவும் கிளாஸ்லேயே இவர் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவராகவும் இவர் பள்ளி பருவத்திலையும் கல்லூரி பருவத்திலையும் இருந்திருக்காரு. கணிதம் அப்படின்னாலே புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் கணக்குலையும் கணித பாடத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ ஏதோ ஒரு வகையில் புதன் தன்னுடைய பலத்தை பெற்றிருக்கார். ஒன்று நீச்சபங்கமாக இருக்கார், இன்னொன்று லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கார். 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் 4ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கல்வி நிச்சயமாக ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும். ஜோதிடத்தில் எங்கெல்லாம் விதி இருக்கோ அங்கெல்லாம் விதி விலக்குகளும் கூடவே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு கிரகம் பலவீனமானாலும் அந்த கிரகத்தோட காரகத்துவமும் ஆதிபத்தியமும் ஒருத்தவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னால் அது நம்புகிற மாதிரியும் இல்லை. நன்றி.